ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ரெண்டா விரிஞ்சு வந்திருக்க ஒரு லீஃப்ல எப்படி நம்ம லோடிங் ஸ்டிச் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து ரெண்டு பெண்ட் இருக்கு. அப்ப நடுவுல நீங்க டிவைட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் தனித்தனியா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இல்லையா ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி அப்படியே இங்க நம்ம மூவ் ஆக வேண்டியதான். எங்க இருந்து வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த லோடிங்கோட கிராஸை கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணணும். எதர் லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ரைட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது லெஃப்ட்ல பண்ணாலும் சென்டருக்கு வந்துட்டு ரைட்ல மூவ் ஆகணும், ரைட்ல பண்ணாலும் சென்டருக்கு வந்துட்டு லெஃப்ட்ல மூவ் ஆகணும். இல்லையா நான் சென்டர்ல இருந்தே லோடிங் கொடுக்குறேனாலும் நீங்க சென்டர்ல இருந்தே லோடிங் கொடுக்கலாம். இப்போ நான் லெஃப்ட்ல எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட் டபுள் லேயரா எடுக்கிறேன், லெஃப்ட்ல எடுத்திருக்கேன். ஆப்போசிட்ல ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து கிராஸ் லோடிங் தான் அப்ளை பண்றேன். செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிட்டு வரணும். பேக் ஸ்டிச்சை எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்டா போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டிச்சோட ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சென்டர் பார்ட் வரைக்கும் வந்தாச்சு கரெக்டாக. இங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு அப்படியே இந்த சென்டரில் அந்த குழிவு பகுதிக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுறோம். நம்ம கொண்டு வந்துட்டு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, ரிவர்ஸில் போகும்போது அப்படியே என்னோட லோடிங் வந்து ரைட் சைடில் ஏறுது. ஸோ ஒரே ப்ரொசீஜர் தான், அந்த சென்டர் பார்ட்டை கரெக்டாக நம்ம எப்படி கொண்டு வரோன்றதுல தான் இருக்குது. இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சை வந்து கரெக்டாக ரெடியூஸ் பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த கார்னர் வரும்போது, விளிம்பு வரும்போது பெர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச்சஸ் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டிச்சை எந்த அளவுக்கு கிராஸாகவும் நம்ம அப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் குட்டியாகவும் அப்ளை பண்ணுறோன்றதுல தான் இருக்குது அந்த ஸ்டிச்சோட ஃபினிஷிங். இங்கே வரைக்கும் போயிட்டு 2 நாட் போடுறேன். இப்போ போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம ஒரு லேயர் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போடலாம். இங்கே எனக்கு த்ரெட் இருக்குது, ஸோ நான் இங்கேருந்து எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் ஆப்போசிட்டில் போட்டுக்கிறேன். ஸோ அப்படியே ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் மேல் பக்கமாக கவர் பண்ணிக்கிட்டு வரேன். அப்படியே ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துட்டு அகைன் நான் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுறேன். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்ல பேக் ஸ்டிச்சு பக்கத்துலேயே கொடுத்துக்கிறோம். அப்போதான் நமக்கு அந்த ஷேப்போட ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கும். சென்டர் வரைக்கும் வந்துட்டு அப்படியே லெஃப்ட்ல பேக் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கான சிம்பிள் ஸ்டிச்சு. ஸோ டபுள் சைடு லீஃப் லோடிங்
இதுதான் நிறைய ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, சிம்பிள் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.